ஆபிரகாமும் கர்த்தருடைய பந்தியும் என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய பந்திக்குள்ளும் கால் கழுவுதல் ஆராதனைக்குள்ளும் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆபிரகாமும் கர்த்தருடைய பந்தியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 18 தொடங்கி 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். ஆதியாகமம் 14:18 தொடங்கி, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆரோனின் ஆசாரிய முறைமைக்கு முன்பதாகவே ஆபிரகாம் காலத்திலேயே மெல்கிசேதேக்கு என்பவருடைய சரித்திரம் வருகிறது. அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலேமின் ராஜா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரியன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமை வலிய வந்து சந்தித்து அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்தோம். அந்த ஆசாரியனுக்கு ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய காலத்திலே இந்த அப்பமும் ரசமும் இந்த காலத்தில் நாம் கொள்ளுகிற இந்த கர்த்தருடைய பந்திக்கு ஒரு முன் சாயலை போல இருக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பமும் ரசமும் அந்த மனிதன் இவரை தேடி வந்து வலிய வந்து இவருக்கு கொடுத்து இவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தசம பாகம் என்பது அந்த காலத்திலே உபதேசம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் அவருக்குள் ஒரு உணர்வு உண்டாகி தனக்கு இருந்ததிலெல்லாம் 10ல் 1 கொடுத்தார் என்கிறதையும் பார்க்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் இந்த காலத்தில் உள்ள நமக்கு வெட்ட வெளிச்சம். ஆனால் அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு இது எப்படி? ஆனாலும் நமக்கு இந்த காலத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அழகான சத்தியங்களுக்கு உபதேசங்களுக்கு ஒரு முன் சாயலாக இது இருக்கிறதை நாம் இன்றைக்கு அறிந்து திடப்பட்டு கொள்ள ஏதுவாக இருக்கின்றது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு அந்த ஆசாரியன் அன்றைக்கு அப்பமோ ரசமோ கொடுத்தார். இன்றைக்கும் நம்ம அப்பமோ ரசமோ நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதற்கு அடையாளமாக இந்த அப்பம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்டதற்கு அடையாளமாக இந்த திராட்சரசம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, அன்றைக்குள்ள அந்த சம்பவத்தை திரும்பி நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் திடீரென்று கேள்விப்படுகிறார், என்னோடு புறப்பட்டு வந்த என் சகோதரன் மகனாகிய லோத்து அவன் இருந்த சோதோமை சில ராஜாக்கள் சேர்ந்து பிடித்து விட்டார்கள். சோதோமின் ராஜாவோடு கூட அவனும் பிடிக்கப்பட்டு அவனுடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு கொண்டு போய்விட்டார்கள்
என்ற செய்தி அறிந்தவுடனே ஆபிரகாம் தான் ஒரு யுத்த வீரனாக இல்லாவிட்டாலும், தனக்கு யுத்த வீரர்கள் கையில் இல்லாவிட்டாலும், அன்றைக்கு தன் கைப்படிந்த வேலைக்காரர்களை அழைத்து சென்று ஒரு இரவோடு இரவாக எந்தவித ஆயத்தமும் இன்றி, உள்ளத்திலே பாரம், சகோதரன் பிடிபட்டு விட்டான், அவனை விடுவிக்க வேண்டும், அந்த பாரம் தானே ஒழிய யுத்த பயிற்சியும் கிடையாது, இராணுவமும் கிடையாது, ஆயுதங்களும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. வேணும்னா கொஞ்சம் தற்காப்பு ஆயுதம் ஏதாவது வச்சிருக்கலாம், மிருகங்களுடைய தாக்குதலுக்கு தப்புவதற்கு அப்படி ஏதாவது வச்சிருக்கலாம். மற்றபடி எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த மனுஷனுக்குள் எழும்பின சகோதரனை மீட்க வேண்டும் என்ற பாரம், அதனால் அவர் உடனே எவ்வித ஆயத்தமின்றி அவர் புறப்பட்டு சென்று அந்த பெரிய கெதர்லோகோமர் போன்ற ராஜாக்கள், இன்றைய ஈரான் அதிபருக்கு சமம் அவர் கெதர்லோகோமர், அப்படிப்பட்ட ராஜாக்களுடைய கூட்டணியை எதிர்த்து போய் போராடி ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. அவர்களுடைய உள் அஜெண்டா, உள் நோக்கம் என் சகோதரனை விடுவிக்க வேண்டும். அதையும் அவர் வெற்றியாக செய்தார். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் அந்த சகோதரனை மீட்டெடுத்து வந்ததை வாழ்த்தும்படி, பாராட்டும்படி இந்த மெல்கிசேதேக்கு வருகிறார். வந்து பாராட்டுகிறார், ஆசீர்வதிக்கிறார், அப்பமும் திராட்சரசமும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு மிகுந்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. இந்த ஆபிரகாம் எப்படி தன் சகோதரனாகிய லோத்துக்காக தன் உயிரை பணயம் வைத்து போராடி சத்துருக்கள் கையிலிருந்து அவனை மீட்டானோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக ஒரு நாள் வருவார். வந்து இந்த சத்துருவின் பிடியில் சிக்கியிருக்கிற முழு மனுக்குலத்தையும் அவன் கையிலே சிலுவையிலே போராடி தன் உயிரை கொடுத்து மக்களை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு அடையாளமாக அப்பத்தையும் ரசத்தையும் அவன் கொடுத்த அந்த சாயல் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் புசிக்கும் பொழுது, குடிக்கும் பொழுது, அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு பிந்தைய காலத்திலே அதன் பாக்கியங்களை அனுபவிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எனவே அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்போம். அன்றைக்கு ஆபிரகாம், அவனுக்கு அந்த அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒரு சில காரியங்களை நமது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்றைக்கு அவனுக்குள் இருந்த பாரம்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்குள்ளும் இருந்தது. பிதாவானவர் இயேசுவை அனுப்பின பொழுது நமக்கான பாரம் கொண்டு அவரும் வந்தார். அவர் திராணி இல்லாதவர் அல்ல, தகுதி இல்லாதவர் அல்ல. ஆனால் தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமை எல்லாவற்றையும் பரலோகத்திலே வெறுமையாக்கி வைத்துவிட்டு பூலோகத்துக்கு வெறும் மனுஷகுமாரனாக வந்தார். அல்லேலூயா. ஏறக்குறைய எப்படி ஆபிரகாம் போய் போராடினாரோ அதே போலதான் அவரும் சிலுவையில் ஏறி இந்த பெரிய இராணுவத்தை எதிர்த்து, அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய பட்டாளத்தை எதிர்த்து, அல்லது அந்த யூதர்களுடைய அதிகாரத்தை எதிர்த்து, ரோமர்களுடைய பயங்கர சாம்ராஜ்யத்தை எதிர்த்து, அதுக்கு பின்னணியில் நிற்கக்கூடிய முழு பிசாசு கூட்டங்கள், அந்த லூசிபர் கூட்டங்களுடைய சகல அதிகாரங்களையும் எதிர்த்து ஒற்றை மனிதராக ஒரு ஆயுதமோ ஈவன் ஒரு சரியான வஸ்திரம் கூட இல்லாத அளவுக்கு சிலுவையில் ஒரு பெரிய போராட்டம் போராடி சகோதரராகிய நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கின அவனுடைய ஸ்தானத்தில் நாம நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் அழைக்கப்பட்டவன், விசுவாசித்து அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவன். ஏசாயா 51:2 சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. அப்ப அந்த அழைப்பு, ஆபிரகாம் என்பவனுக்கு என்ன விசேஷம்? அவனை மெல்கிசேதேக்கு தேடி வந்து அப்பமும் ரசமும் கொடுக்க காரணம் என்ன? அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, அழைக்கப்பட்டவர்கள் பலர் அழைப்பை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவனோ
கீழ்ப்படிந்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த அழைப்புக்கு பாத்திரனாய் நடந்து கொண்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொண்ட ஆபிரகாம். எபேசியர் 4:1 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, நாமும் ஆபிரகாமை போல இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:2 பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று பவுல் எழுதுகிறார். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்ட நாம், தேவனுடைய சித்தத்தினாலே தேவனுடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்ட நாம். அல்லேலூயா. ஆபிரகாம் அன்றைக்கு எப்படி ஒரு தனி மனிதனாய் அழைக்கப்பட்டானோ, அதே போல இன்றைக்கு நாம் ஒரு கூட்டமாய் வந்து கூடியிருந்தாலும் நம்மை தனித்தனியாய் தேவன் அழைத்து தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யாரோ கூட்டமா வாங்க, அப்படி கூட்டமா நம்ம வந்து சேரல. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பை பெற்றவர்கள் நாம், ஆபிரகாம் போன்றவர்கள். நாம் இன்றைக்கு அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தோம், அவரை விசுவாசித்தோம், அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டோம். அன்றைக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக்கு தேடி வந்து ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்த போல இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் இரத்தத்துக்கும் அடையாளமா இருக்கிற அப்பமும் ரசமும் தேவனால் நமக்கு தந்தருளப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, அழைக்கப்பட்டது மேன்மை. ஆனால் எபேசியர் 4:1 சொல்லப்பட்டது போல அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பந்திக்கு தகுதியுள்ளவர்களாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். என்றைக்கும் நமது அன்றாட வாழ்விலே, நம்முடைய வீட்டு வாழ்க்கையிலே, வேலைஸ்தல வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, எங்கும் நாம் இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாகவும், இந்த அப்பத்துக்கும் ரசத்துக்கும் அல்லது இந்த கர்த்தருடைய பந்திக்கு தகுதி உள்ளவர்களாக வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் பந்தி வைப்பார்கள், அறிவிப்பை சபையில் கொடுப்பார்கள். அப்பொழுது நாம் துரிதமாக ஆயத்தமாகி கொள்ளலாம் என்று அப்படி ஒரு நிர்விசார போக்கிலே போகக்கூடாது. எப்பொழுதும் இன்று இப்பொழுது இயேசு வந்தாலும் வருவார், எப்பொழுது என் மரணம் சம்பவிக்குமோ நான் அறியவில்லை என்ற உணர்வோடு நாம் எந்த நேரமும் அழைப்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தருடைய பந்திக்கு, கர்த்தர் எப்பொழுது அழைத்தாலும் அவரோடு பந்தி இருக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது பந்திக்கு அறிவிப்பு கொடுத்து அழைக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்கிற பந்திக்கு இப்படி முன் அழைப்பு கொடுத்தல்ல, அந்த அழைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு. என் எக்காலம் தொனிக்கும், உடனே நாம் புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. அதற்குரிய தகுதி, அதற்குரிய ஆயத்தம், அதற்குரிய விழிப்பு எப்பொழுதும் தேவ மக்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தாகிய அந்த பந்தியிலே, இந்த பந்தி அதற்கு நேராகத்தான் நம்மை வழிநடத்துகிறது. அந்த பந்தியில் பங்கடைய அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த ஆபிரகாம் சகோதர சிநேகம் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அழைக்கப்பட்டு வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையிலே அவன் வெளிப்படுத்தின மிக விசேஷமான ஒரு பண்பு என்னவென்றால் சகோதர சிநேகம். அந்த சகோதர சிநேகம்தான் அவனை இந்த காரியத்தை செய்ய வச்சது. சகோதர சிநேகம் அதிகமாக இருந்தது. அதனால தான் சகோதரனுக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டோன்னே உடனே போனான். அப்படி போய் அவன் ஜெயம் எடுத்த இடத்துல தான் இந்த ஆசாரியன் வந்து அவனுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப இதுக்கு நேரம் அவனை கொண்டு போனதே அவனுக்குள் இருந்த சிறப்பான அந்த பண்பாகிய சகோதர சிநேகம். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நமக்கும் அது தேவை. ஆதியாகமம் 13:8 ஆபிரகாமுடைய சகோதர சிநேகம் இருக்கிறது. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
நாம் சகோதரர். நீ என்னுடைய மகன் என்று அங்கு குறிப்பிடல. என்ன சொன்னாரு? நாம் சகோதரர். சகோதரர். அவனை ஈக்குவலா ட்ரீட் பண்ணார். அவன் அடுத்த தலைமுறைக்காரன் தான், இவருடைய தலைமுறையில் உள்ளவன் அல்ல. ஆனா பாருங்க, அவனுக்கு மதிப்பு கொடுத்து அவனும் அழைப்புல என்னோட பங்கு பெற்று வந்தவன். அல்லேலூயா. எனக்கு தேவனுடைய அழைப்பு வந்தது, அவனும் என்னோடு கூட அந்த அழைப்பிலே பங்கு பெற்று புறப்பட்டவன். அல்லேலூயா. இன்னைக்கு அவனும் வளருகிறான், நானும் வளருகிறேன். அது ஆபிரகாம் பாருங்க, எந்த ஒரு சுப்பீரியாரிட்டி இது இல்லை பாருங்க. தன்னை மேன்மைப்படுத்துகிற அல்லது என்ன சொல்றது, ஒரு ஒரு மனமேட்டிமை அல்லது ஒரு உயர்வு மனப்பான்மை அந்த மனுஷனுக்கு இல்லை. இவன் பையன்தானே என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தெல்லாம் விட்டு, சகோதரன் அவனும் வளரணும், நானும் வளரணும், அவனுக்கும் மந்தை பெருகுது, எனக்கும் மந்தை பெருகுது. அதனால இப்ப மேய்க்கிறதுக்கு இடம் போதுமானதா இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் போதுமானதா இல்லை. அதனால மேய்ப்பர்களுக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் நடக்குது. அப்ப இது காதுக்கு வருது. உடனே என்னதான் நடக்குது பாப்போமே அப்படின்னு இருக்கல. லோத்து சொல்லட்டும் பாப்போம் அப்படி இருக்கல. உடனே அவன் பாருங்க லோத்து கூப்பிடுறான். லோத்து வா. அவன் சொல்லான், பாரு, எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகான பண்பு, என்ன அழகான பண்பு. ஆண்டவர் பிறந்த லோத்து என்ன நம்பிதானே வாரான். எனக்கு தானே நேரடி அழைப்பு, இவனுக்கு நேரடி அழைப்பு கிடையாது இல்லையா? இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இவன் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே என்று பல காரியங்களை ஆபிரகாம் யோசிக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இதுதான் ஒரு விசுவாசியின் பண்பு. அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசிகளின் தகப்பனாய் அங்கீகரிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய பண்பு தான் அந்த விசுவாசிகளாய் இருக்கிற நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு சகோதர சிநேகம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது போலதான் இயேசு கிறிஸ்துவும், அவர் நமக்கு தேவனாய் இருந்தோம், மகிமையானவராய் இருந்தோம், அவர் இறங்கி நமக்கு சகோதரர் என்கிற ரேஞ்சில் அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சுதந்திரர்களும், கிறிஸ்துவுக்கு சொல்லுங்க உடன் சுதந்திரர். தேவனுக்கு சுதந்திரம்னா தேவன் நம்முடைய அப்பா, கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரர்னா அவர் நம்முடைய சகோதரன். அப்படி கிறிஸ்து சகோதரரில் முதற் பேரானவராய் மாறும்படிக்கு பிதாவானவர் அந்த ஒரே பேரான குமாரனா இருந்த கிறிஸ்துவ மனுஷகுமாரனா உலகத்தில் என்ன செஞ்சாரு? அனுப்பினார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அப்ப இந்த சாயல், இந்த நிழல் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் வாழ்க்கையில இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் சாயல் அவன்கிட்ட இருந்தது. அவன் தன்னை தாழ்த்தினான். இந்த லோத்துவை தன்னோடு கூட அகாமடேட் பண்ணி கொண்டான், மதிப்பு கொடுத்தான், சகோதரன் என்கிற அந்த எண்ணத்தை வளர்த்தான், சகோதரன் என்கிற பாசத்தை வளர்த்தான். சரி, இது ஒரு கட்டம். அப்போ அவன் என்ன பண்ணான்? லோத்து, நீ வலதுபுறம் போனா நான் எங்கே போகிறேன்? இடதுபுறம் போகிறேன். நமக்கு இனி சண்டை வந்துடக்கூடாது. ஏன்னா மேய்ச்சல் கண்டிப்பாக ரெண்டு பேருடைய ஆடுகளுக்கும் வேணும். அப்புறம் முட்டி மோதிட்டு கிடப்பாங்க, நமக்கு கொஞ்சம் விலகி போவோம். ஆனால் விலகி போகிறதுல எப்போ நீ இந்த பக்கம் போன்னு சொல்லியிருக்கலாம். அது எந்த உரிமையும் அவன் எடுக்காம அப்படியே அவனுக்கு உரிமை கொடுக்குறான். நீ தெரிஞ்சுக்கப்பா, ரைட்டுன்னு இப்போ நீ தெரிஞ்சா நான் லெஃப்ட் போகிறேன்ப்பா அப்படி சொல்கிறான். அப்படி தான் லோத்து கடைசியில் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ஆபிரகாம் கொடுத்த அந்த வாய்ப்பை அவன் என்ன பண்ணிட்டான்? தவறாக இது பண்ணிக்கிட்டு சோதோம் கொமோராவை தேடி போயிட்டான். அதான் அவன் செய்த தப்பு. ஆபிரகாம் இப்படி சொன்னாலும் அவன் பெருந்தன்மையை இவன் நினைச்சு, ஆபிரகாம் இவனுக்கு அங்கிள் தானே, ஐயா நீங்கள் சொல்லுங்க நான் எங்கே போனோம், நான் உங்கள் பின்னால் தானே வந்தேன், நீங்கள் என்னோட அனுபவசாலி, நீங்கள் சொல்லுங்க நான் எங்கே போகணும்னு கேட்டிருக்கணும். அவன் அப்படியே சோதோமில் கண்ணு வச்சு போயிட்டான். சரி, இப்படி போனான். அவன் போய் கொஞ்ச காலம் தாண்டி தான் இப்படி மாட்டிக்கிட்டான். சோதோமுக்கு போனதுனால மாட்டிக்கிட்டான். சோதோமின் ராஜாவை தான் கதர்லகோமாரும் படைகளும் போய் பிடிக்க போச்சு. அதில் இவன் சோதோமுக்குள்ள போய் இருந்தனால இவன் மாட்டான். இவன் மேலே கதர்லகோமாரு கோபம் கிடையாது. சத்ரு இவனை டார்கெட் பண்ணலை. சத்ரு டார்கெட் பண்ண ஆளு வேற, அவருக்கு கூட இவன் கூட்டணி வச்சனால இவன் மாட்டினான். ஆமேன். எத்தனை எச்சரிப்பின் பாடங்கள் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. கதர்லகோமார் லோத்து மேலே எந்த கோபமும் கிடையாது.
எந்த வைராக்கியம் கிடையாது, பகை கிடையாது. லோத்துவை ஏன் பிடிச்சிட்டு போனோம், அவன் குடும்பத்தை ஏன் பிடிச்சிட்டு போனோம், அவன் பொருட்களை ஏன் கொள்ளையாடிட்டு போனோன்னு கேட்டா, இவன் சேர்ந்த கூட்டுக்கட்டு சரியில்லை, இவன் போய் குடியிருந்த இடம் சரியில்லை, இவன் சேர்ந்த டீம் சரியில்லை. அநேகர் இப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறார்கள். ரொம்ப சங்கடம். சத்துரு கையில் பிடிபட்டு போனார்கள். என்ன இவங்க பெரிய பாவமோ தப்போ செய்யல. லோத்து என்ன பாவம் செய்தான்? இந்த தெரிந்து கொள்ளுதல்ல தப்பு பண்ணானே தவிர அந்த சோதோமில் உள்ள பாவம் ஒன்றும் லோத்து செய்யல. மனசாட்சியில் பாதிக்கப்பட்ட நீதிமான்னு தான் அவனை பற்றி சொல்லி இருக்கு. அல்லேலூயா. ஆனா அவன் ஆள் கூடாத ஆளோடு கூடுனது, போகாத இடத்துக்கு போனது, ஆபிரகாம்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்குள்ள ஒரு மனம் அவனுக்கு இல்லை. தன்னிஷ்டம் செய்யணும். தனக்கு கண்ணில் எகிப்தை பார்த்துட்டான், அதுபோல இது இருக்குன்னு அவன் கணிக்கிறான். கர்த்தருடைய தோட்டத்தை போல இது இருக்குன்னு கணிக்கிறான். அப்படி கணிச்சு தான் அவன் ராங் இதை டிசைட் பண்ணினான். இன்றைக்கு தேவ மக்களே கவனமாக இருக்கணும். அப்படித்தான் அவன் போய் மாட்டினான். அன்னைக்கு ஏவாளுக்கும் பிசாசு இப்படி தானே தூண்டி விட்டான். பாரு, அது அழகா இருக்கு, புசிப்புக்கு நல்லதா இருக்கு, கண்ணை தெளிவிக்கும், புத்தியை தெளிவிக்கும் எல்லாம் சொல்லி அவள் அதுவரை பார்த்த பார்வை வேற, இப்போ சாத்தானுடைய ஆலோசனை வந்த உடனே பார்த்த பார்வை வேற, மாட்டிக்கிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தவறான ஆலோசனைகளை கேட்க கூடாது. நம்ம கவனமா இருக்கணும். எந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆலோசனை சொல்றாங்க, துன்பார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமலும், அல்லேலூயா, பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அதில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு ஆலோசனை எங்கிருந்து வரணும்? வேதத்தில் வளமான ஆலோசனை இருக்கிறது. அந்த வேதத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவ ஊழியர்களை கர்த்தர் இன்றைக்கும் வச்சிருக்கிறார். பஞ்சமில்லாம இந்த நாட்டில் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். உனக்கு சபை மேய்ப்பர்களை வச்சிருக்கிறார். அவர் உபதேசிக்கிறார்கள். இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தன் வர்றவனை ஏத்தி நீ உபதேசம் கேட்டீன்னா எங்க போய் நிற்கும்? துருபதேசக்காரன் அலைந்து கொண்டு இருக்கிறான், கொள்ளை கொண்டு போக. வஞ்சிக்கிறவன் அலைந்து கொண்டு இருக்கிறான். அது இன்பமா இருக்கு, அது கேட்க ருசிகரமா இருக்கு என்று சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. அது மாதிரி பிசினஸ் தொடங்குறோமா, கல்யாண ஆலோசனையா, எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய ஊழியரிடத்திலே, பெற்ற தாய் தகப்பனிடத்திலே என்ற அந்த வரிசைகளில் நிற்கணுமே ஒழிய கண்டவன்ட்டு போய் ஆலோசனை கேட்க போனா அவன் அறிவாளியா இருக்கலாம், உன் பார்வைக்கு உன்னை ரொம்ப நேசிக்கிற ஆளை போல காட்டலாம், ஆனா ஏமாந்து போகும். நாம் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நாம் விசுவாசிகள், நம்முடைய ஆலோசனை வேதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாம் சகோதர பாசத்திலே நல்ல கரெக்டாக இருந்தார். லோத்து இப்படியெல்லாம் கெட்ட அங்கே போயிட்டார். போய் இவர் கொஞ்சம் எவ்வளோ காலம் ஆச்சோ தெரில, கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. அப்புறம் பிடிபட்டு போனார்னு உள்ள செய்தி கிடைச்ச உடனே நம்மளையே அந்த ஆபிரகாம் ஸ்தானத்தில் வச்சு பார்ப்போமே, நமக்கு என்னெல்லாம் சிந்தனை ஓடும். சில தோணும், பாவம் பையன் இப்படி போய் மாட்டிக்கிட்டானே, அன்னைக்கு நல்லா தான் இருந்தான், போனான், இனி நம்ம என்ன செய்ய முடியும், அப்படி யோசித்திருக்கலாம். அல்லது இவன் அன்னைக்கு நான் இப்படி வாசல் அவனுக்கு திறந்து கொடுத்தாலும் என்னை மதிக்காம, என் வார்த்தை ஆலோசனை கேட்காம போனான், இப்போ சிக்கி கிடக்கான், அப்படி யோசித்திருக்கலாம். எப்படியும் நம்ம பிடியில இருந்து அவன் பொய்யாச்சு இல்லை, இனி நமக்கு என்ன பொறுப்பு? காயின் சொன்ன மாதிரி, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, அவன் கொன்று போட்டுட்டு அப்படி சொன்னான். இவனுக்கு அந்த வார்த்தை சொல்லுக்கு நல்ல இது உண்டு, ஏன்னா அவனா பிரிஞ்சு போனான். அப்போ இனி நான் அவனுக்கு காவலாளியா இருக்க முடியுமா? அப்படி எல்லாம் நிறைய அவன் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியெல்லாம் சிந்திச்சதா தெரியல. அப்படியே அவனுக்கு அந்த பாரம் தான் வந்தது. அல்லேலூயா. அந்த சகோதர பாசம் இவனுக்கு இன்னும் அழியலை. அவன் பிரிஞ்சு போனா என்ன, அவன் என்ன செஞ்சுட்டு போனா என்ன, ஆனா அவனுக்கு ஒரு ஆபத்துன்னா என் உள்ளம் துடிக்கும். அதான் கிறிஸ்துவின் சுபாவம். அல்லேலூயா. இல்லைன்னா கிறிஸ்து உலகத்துக்கு, தேவகுமாரன் உலகத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அவருக்கு நம்ம படுற பாடு, இந்த பிசாசாகிய சத்துரு கையில மாட்டி மனுக்குலம் தவிக்கிற தவிப்பு, இதை அவரால் தாங்க முடியல. பாரம். அந்த பாரத்தினால தான் நான் மனுஷனாகிறேன்.
இந்த மனுஷன் கையினால கொல்லப்படணும்னா அதுக்கும் ரெடி, கல்லறைக்குள்ள வைக்க விடணுமா ரெடி. எப்பா என்ன தாழ்மை இது! அல்லேலூயா! அவ்வளவு தூரம் கிறிஸ்துவை கொண்டு வந்தது அன்றைக்கு ஆபிரகாம கொண்டு போன அந்த புஷ் தான், அந்த ஊக்கம்தான். அல்லேலூயா! சகோதரர் மேல் அவர் வைத்த நேசம், நம்மேல் அவர் வைத்த பாசம். அல்லேலூயா! தேவ மக்களே, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது என்பது லேசானது அல்ல. இதை கையில வாங்கி வாயில போடுறதும் குடிக்கிறது என்பது லேசான விஷயம் அல்ல. அல்லேலூயா! இதில் அடங்கி இருக்கிற ரகசியமோ மகா பெரியது. ஆமென். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை குறித்தும் சொல்லி இருக்க பைபிள்ல எபிரேயர் 3:1, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நம்மெல்லாம் எந்த சகோதரர் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. பரிசுத்த சகோதரரே. அல்லேலூயா! அல்லேலூயா! ஆபிரகாம் அன்றைக்கு லோத்துவை சகோதரன் என்று சொன்னான். தலைமுறை பார்க்காம எதையும் பார்க்காம சொன்னான், அவன் என் சகோதரன். கிறிஸ்து இன்றைக்கு நம்ம எல்லாரையும் சேர்த்து சகோதரர் என்று அழைக்கிறார். நம்ம எல்லாம் பரிசுத்த சகோதரர், பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்போ சகோதர சிநேகம் நமக்கு ரொம்ப தேவை. கிறிஸ்துவுக்குள்ள அது இருந்தனால தான் இது நடந்தது. இன்னைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். அப்ப நாமும் கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த தான் இருக்கிறோம். பரிசுத்த சகோதர கூட்டத்துக்குள்ள நம்முடைய சகோதர நேசம், பாசம், பாரம், பற்று, அவர்களுக்காக துடிதுடிக்கிற துடிதுடிப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை நெஞ்சத்தொட்டு யோசித்து பாருங்கள். அல்லேலூயா! இதில் பலர் குறைபட்டிருப்பது தேவனுடைய மகிமையான பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தடையா இருக்கு. பரிசுத்த ஜீவியத்தின் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. தேவ மகிமை அடைவதற்கு தடையா இருக்கு. சகோதர சிநேகத்தை பிசாசு அநேகருடைய உள்ளத்திலிருந்து திருடி விட்டான். சகோதரனை பகைக்கிறவன் சொல்லுங்க மனுஷ கொலை பாதகன். அல்லேலூயா! யோவான் நிருபத்தில் எழுதியிருக்கு, சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். எத்தனை மனுஷ கொலைபாதகர்கள் இதில் இருக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். உண்மையை ஒத்துக்கொண்ட 2-3 இருக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் திருந்தியே ஆக வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். உண்மையை விழுங்கி கொண்டு முழிச்சு கொண்டு இருக்கிறவர்களையும் நினைக்கிறேன். இன்றைக்கு கண்டிப்பாக என்ன செய்தாக வேண்டும்? திருந்த வேண்டியது லேசான விஷயம் அல்ல. பைபிள் வசனம் மாறாதது. அல்லேலூயா! உன்னை பைபிளே மனுஷ கொலைபாதகன்னு சொல்லிட்டுன்னா பரலோகம் அப்படி தீர்ப்பு வழங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த தீர்ப்பு மாற்றப்படாமல் எப்படி பரலோகத்தில் நுழைய முடியும்? சகோதரனுக்காக பாரம் கொள்ளணும், அன்பு கொள்ளணும், துடிக்கணும், அவனுக்காக ஓடணும், அவனுக்காக அவனை மீட்கிறதுக்காக அப்படி முன்னணியில் நிற்கணும்னு சொல்றது எங்க இருக்கு? பகைத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றது எந்த பக்கம் இருக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ பகை என்பது ஒரு விசுவாசியுடைய உள்ளத்திலே இருந்தால் அந்த விசுவாசி தேவனுடைய பிள்ளையா அல்ல. அல்லேலூயா! அழைப்பை நஷ்டப்படுத்தினவர்கள், பரிசுத்த பாக்கியத்தை இழந்தவர்கள். ஏன்னா கொலைபாதகனுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைக்கும்? அதனால ரொம்ப சிந்திச்சு இன்னைக்கே ஒருத்தரையும் பகைக்க கூடாது. அல்லேலூயா! பகை, விரோதம், வைராக்கியம், பழிவாங்கும் தன்மைகள், சிந்தைகள் வரவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இது ஆமேன் என்று ஸ்ட்ராங்கா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ஆமேன் சொல்லுவோம். 3வது முறை தான் கன்ஃபர்மேஷன். இன்னொரு ஆமேன் சொல்லுவோம். கரெக்டா இருக்கணும். பகை என்பதுக்கு நம்ம உள்ளத்தில் என்ன கிடையாது, நீ இடமே கிடையாது. அது முளைக்கும் போதே முளையிலே கிள்ளி எறிந்து போட வேண்டும். அல்லேலூயா! பகையை இயேசு சிலுவையினால் கொன்றார். வாசித்திருக்கீங்களா அந்த வசனத்தை? இயேசு சிலுவையினால் பகையை கொன்றார். யூதர் கிரேக்கர் என்ற பகையை கொன்றார். யூதர் சமாரியர் என்ற பகையை கொன்றார். எல்லா பகையும் கொன்றார் ஐயா. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். இனி பகையே இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். யூதாச கூட அவர் பகைக்கல, அதுக்கு பதிலாக சிநேகிதனேன்னு கூட சொன்னார். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். பேதுரு மறுதலிச்சு போனவன், அவனையும் பகைக்கல,
அவனை தேடி அந்த திபெரிய கடற்கரையில வந்து பிள்ளைகளேன்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை, சிநேகிதனை என்ற வார்த்தை எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தை. இயேசு சும்மா மைமாலமா பேச மாட்டார். சொன்னார்னா அது உண்மையான வார்த்தை. யூதாசை பார்த்து சிநேகிதனேன்னு சொன்னவருடைய சீஷர்களாக்கும் நாம. அல்லேலூயா. யூதாசுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? துரோகி அப்படித்தானே சொல்லுவோம். நியாயமும் அதுதானே. ஆனா அந்த துரோகம் செய்தவனுக்கு இயேசு சொன்ன வார்த்தை சிநேகிதனே. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் உள்ளம். இன்றைக்கு சகோதரத்துவம் நமக்குள் எப்படி இருக்கிறது? பரிசுத்த சகோதரத்துவத்தை பற்றி பேசுறேன். யாரு பரிசுத்த சகோதரம்? பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட நாம். அல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரத்துவம் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் கூட்டம் என்கிற ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. நிறைய சகோதரத்துவங்கள் இருக்கிறது. எந்த சகோதரத்துவம் ஆனாலும் பகை அங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம யாரையும் பகைக்க கூடாது. அதுல உறுதியா இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வார்த்தையை விட்டு அடுத்த வார்த்தை சொல்ல வரல. யாரோடு ஆவியானவர் இந்த கூட்டத்திலே வைத்து போராடி கொண்டிருக்கிறாரோ, இனிமேலும் கர்த்தருடைய ஆவியை நீ சோதிக்காதபடி இன்றைக்கு அந்த பகையை உன்னை விட்டு எடுத்து எறிந்து போடு. அல்லேலூயா. உன் பந்தயத்தை நீ இழந்து போகாதபடிக்கு, உன் ஓட்டம் ஜெயமாய் தொடருவதற்காக தடைகளாய் நிற்கிற அந்த பகையை இன்றைக்கு தகர்த்து முற்றிலுமாய் எறிந்து விடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த பரிசுத்த சகோதர கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த சகோதர பற்று, அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த இருக்கிற அந்த சகோதர பற்று நம்ம எல்லாருக்குள்ளும் இருப்பதாக பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் பகிர்ந்து தருகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:16-17 வாசிப்பீங்களா? 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இது ஆச்சரியமான வார்த்தைகள். எவ்வளவு ஆழமான ஒரு உறவை காட்டுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவர் தலையாய் இருக்க நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த சகோதரர்கள், பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமாயிருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் இந்த சகோதரத்துவத்தினுடைய நெருக்கமான உறவு, ஆழமான உறவு, நித்தியம் வரைக்கும் நிற்க போகிற உறவு. அல்லேலூயா. எனவே இதை மேன்மைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, சத்துருவை ஜெயித்து சகோதரனை மீட்டவன் ஆபிராம். அல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு இந்த ஆசாரியன் தேடி வந்து அப்பமும் ரசமும் கொடுத்தான். ஆதியாகமம் 14:16 சொல்லுகிறது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதர சிநேகம் மட்டுமல்ல, அந்த சிநேகத்தை கிரியையிலே வெளிப்படுத்தினவன் அவன். அல்லேலூயா. அவன் சகோதரனை மீட்டவன், சகோதரனை காப்பாற்றினவன், சகோதரனுக்காக செயல்பட்டவன், சகோதரனுக்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று இறங்கி போய் மீட்டவன். அல்லேலூயா. இது அப்படியே கிறிஸ்துவின் சாயலாய் இருப்பது நமக்கு தெளிவாக தெரியும். இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான் தன் ஜீவனையே கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம சகோதரருடைய மீட்புக்காக நாம பிரயாசப்படணும். பாருங்க, பவுல் சொல்லுவார், இஸ்ரவேலர் மீட்கப்பட ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இஸ்ரவேலர், அதே வேளையில புறஜாதியாரை ரட்சிப்புகள் நடத்துகிற ஆசாரியனாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னு ரோமர்ல சொல்றார்.
ரெண்டு பக்கத்தையும் சொல்றார். அவர் பிறந்த பிறப்பின்படி இஸ்ரவேலர் அவருடைய ஜனங்கள், அந்த சகோதரருடைய மீட்புக்காக அவருடைய உள்ளம் துடித்தது. அதே வேளையில் கர்த்தர் அவர் கொடுத்த ஊழியம் புறஜாதிகள் மத்தியில், யூதர் மத்தியில் கொடுக்கல, சொந்த ஜனங்கள் மத்தியில் அவருக்கு ஊழியம் கொடுக்கல, புறஜாதிகள் மத்தியில் கொடுத்தாரு. அவங்களையும் அதுபோல எடுக்கிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இதயத்தின் ஏக்கம், கரெக்ட் தான். ஆனால் கர்த்தர் என்ன பயன்படுத்துகிற புறஜாதிகள் நடுவில் பயன்படுத்துகிறாரு, அவங்கள கிறிஸ்துவுக்கு ஏற்ற பலியா மாற்றக்கூடிய ஒரு ஆசாரியனாக நான் சுவிசேஷ பணியை செய்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் உள்ளத்தை படைத்த ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம். ஊழியக்காரர் எப்பவும் என் சொந்த ஜனங்கள், எங்க ஊர் ஜனங்கள், எங்க ஜாதி ஜனங்கள், எங்க தேசத்து ஜனங்கள், எங்க பாசைக்காரர்கள் என்று நினைக்க கூடாது. அவங்கள பண்ண பாரம் எப்பவும் இருக்கணும். அவங்களுக்காக நம்ம எப்பவும் ஜெபம் பண்ணணும். உங்களை தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு உறவு எல்லாம் இருக்குதே, அவங்கெல்லாம் நரகத்து போனால் நல்லா இருக்குமா? அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் நான் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் என்ன எங்கே கொண்டு வந்தார்? எந்த பாஷைக்காரரிடத்துல, எந்த ஜாதிக்காரர்களிடத்துல, எந்த இனத்தார் ஜனத்தாரிடத்துல கொண்டு வந்தார்? அவங்கள இருதயத்தில் சுமந்து அவங்களுக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அதுபோல விசுவாச மக்களும் எல்லாரையும், ஒருவேளை எல்லாரையும் நம்ம சந்திக்கிற வாய்ப்பு இப்ப கிடைக்கல. இயேசுவின் வருகையில் ஒரு இமைப்பொழுதில் நமக்கு மத்திய வானத்திலே கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த உள்ளத்தை வளர்த்து கொள்ளணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தை, எந்த பாஷைக்காரனா இருக்கட்டும், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த யாரா இருக்கட்டும், அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் அத்தனை பேரும் என்னுடைய சொந்த சகோதரர்கள். அல்லேலூயா. இது பரிசுத்த சகோதர கூட்டம். ஆமென். அதனால இந்த சகோதரர்களுக்காக நம்ம கொஞ்சம் பாரம் எடுக்கணும், ஜெபிக்கணும். ஜெபந்தான் அதிகமாக நம்ம செய்ய முடியும். எல்லாரும் காப்பாற்றப்படணுமே. ஏன்னா இந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சித்து தள்ளும்படி பிசாசு வலுசர்ப்பத்தின் வால், கள்ளபோதகம், கள்ள தீர்க்க தரிசனம் என்கிற அந்த வாளை கொண்டு ரொம்ப வானத்திலே பிரகாசித்து இருக்கிற நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை வளத்தள்ளி நான் சொன்னது மாதிரி இது கடைசி காலத்தில் அதுதான் நடக்கிறது. அப்போ நம்முடைய சகோதரர் இந்த வலுசர்ப்பத்தின் வாலில் இருந்து மீட்கப்படுவதற்கு நாம் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வஞ்சித்து தள்ள பார்க்கிறான், வஞ்சனைக்கு இடம் கொடுக்காதவங்களை நேர்ல மோதி தாக்கி தள்ள பார்க்கிறான், என்னென்னமோ செய்ய பார்க்கிறான். அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து சகோதரங்கள் ஒருவருக்காக ஒருவர் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, இன்றைக்கு இந்த பாரம், இது ஒரு பற்றுணர்வு நமக்குள் வரட்டும். முதல்ல இந்த பரிசுத்த சகோதரங்கள்ல, அழைக்கப்பட்ட பிள்ளைகள்ல ஒன்றாகிலும் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஒருவனுடைய ஒருத்தியுடைய ஓட்டமாகிலும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது என்கிற ஒரு பாரம் வரட்டு. ஏன்னா நாம் பெற்ற பாக்கியம், என்ன போலதான் அவரை அழைச்சார், என்ன போலதான் அவர்களையும் அழைச்சார், எல்லாரும் வந்து சேரணும். அல்லேலூயா. அந்த பாரம், அதோடு கூட வெளியே நிற்கிற ஒரு பெருங்கூட்டம் சகோதரங்கள் இருக்கிறார்களே, ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களை குறித்த பாரம் இருக்க வேண்டும். ஆமென். இதுல ஒரு விஷயத்தை மட்டும் கர்த்தருடைய பந்தி எடுக்க வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். சகோதரங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு காரியம் கூட இருக்கு. வாசிப்பீங்களா? ரோமர் 14:13 தொடங்கி 15 மட்டும். ரோமர் 14:13 தொடங்கி 15 மட்டும். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அல்லேலூயா. இங்கே இருக்கிற அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது.
அல்லேலூயா. ஒருவேளை பலர் பகை வைக்க மாட்டீங்க, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டீங்க, அவங்க செய்கிற சில துன்பங்கள், அவங்க தருகிற துன்பங்களை கூட சகிக்கிறவங்களா இருக்கீங்க, நல்லதுதான். ஆனால் ஒரு காரியம் கூட பரிசுத்த சகோதரராகி நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, நம்முடைய உரிமை, நம்முடைய சுயாதீனம், நமக்கு வசனம் தந்திருக்கிற உரிமை, பல உரிமைகள் அதிகாரங்கள் நமக்கு இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துகிற வழியிலே அது சக சகோதரனுக்கு இடரலாகவோ தடுக்கலாகவோ மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. இதில் அதிக கவனம் செலுத்தணும். இது கொஞ்சம் கூட ஒரு மேன்மையான காரியம். நான் யாருக்கும் தொந்தரவு பண்ணவும் இல்லை, நான் யாரையும் பகைக்கவும் இல்லை என்பது ஓகே, அப்ரைட், நம்ம நல்லா நிற்கிறோம். ஆனால் நம்மகிட்ட கூட ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நீ எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிற அதே வேளையில் நீ வசனத்தின்படி சில விஷயங்களை நீ என்ன பண்ணுற, நீ செய்கிற, அது உன் சகோதரனுக்கு இடரலாக இருக்குன்னு தெரிஞ்சா அதை கூட நீ செய்யாம இரு. உன் உரிமையை கூட விட்டுறப்பா. உன் அதிகாரத்தை அதில் பயன்படுத்த உனக்கு முடியும், ஆனால் வேண்டாம். ஏன்னா ஒரு பலவீனமான சகோதரன், உன்னை போல வசனத்தை அறியாதவன், உன்னை போல அந்த அளவுக்கு விசுவாசத்தில் பலம் இல்லாதவன் இதனால இடர்றான்னு. முக்கியமாக பைபிளில் சொல்லி இருக்கிறது ஒன்று, விக்கிரக போஜன பந்தியில் நீ போய் இருக்காத. அது ஒன்றும் இல்லை, அவன் சாப்பாட்டு கூப்பிட்டானா நீ போய் சாப்பிடல, ஒரு தப்பும் இல்லை, ஒரு பிசாசும் உனக்குள்ள வரப்போறது இல்லை, உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீ விக்கிரகத்தின் பந்தியில் போய் இருக்கிறத உன்னுடைய பரிசுத்த சகோதர கூட்டத்தில் உள்ள மற்றவங்க பார்த்தா அவங்கள பலருக்கு அது இடரலாக இருக்கும், அப்படிதானே? அதனால நீ அங்கே போகாதன்னு சொல்றார். அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கிடும். ஸ்தோத்திரம். அப்போ அதில் நீ கரெக்டாக இரு. நீ மாம்சம் புசிப்பது தவறல்ல. மாம்சம்னா என்ன? என்வி சாப்பிடுறது, நான்வெஜ் சாப்பிடுறது தவறல்ல, சாப்பிடலாம். ஆனால் ஒரு சகோதரனுக்கு மாம்சம் சாப்பிடுகிறது இடரலாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சாச்சு. அப்போ நீ அவனுக்கு இடரல் உண்டாக்காதபடி இரு. நீ அவன் கண்ணு காணாமல் எங்கேயா ஒளிச்சு வச்சு சாப்பிடு. இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ இருக்கேன்னா நீ அதை சாப்பிடாமலே இருப்பது நலம். அல்லேலூயா. வட இந்தியாவில் அல்லது பல வெளி ஊர்களில் ஊழியத்துக்கு போகிறாங்கல்ல, அவங்க சிலர் இப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க இங்கே இருக்கும்போது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான். ஆனால் அங்கே அந்த ஊர் பழக்கம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. அப்போ அங்கே போயிட்டு இவங்க மாட்டுக்கறியை சாப்பிட ஆரம்பித்தா இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அது 4 பேருக்கு என்னதான் மாறும்? இடரெல்லாம் மாறும். ஏன்னா அவங்க இன்னும் இந்த சத்தியத்தை அறியலை. எதை சாப்பிட்டாலும் தீட்டாகாது, உள்ளே போயிடுறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது. உள்ளேருந்து இருதயத்திலேருந்து வெளியே வர்ற சிந்தனைகள் தான் உன்னை தீட்டுப்படுத்துது. நீ போஜனம் பண்ணுறது ஆசன வழியாக போயிடுது, அது ஒன்று தீட்டுப்படுத்தாதுன்னு இயேசு சொன்னார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்கள்ட்ட நீ போய் ஊழியம் செய்து அவங்க நீ சொல்கிற சுவிசேஷத்தை காது கொடுத்து கேட்கணும்னா நீ அவங்களுக்கு இடரல் உண்டாக்காம வாழணும். அல்லேலூயா. அப்போ எல்லாத்துலேயும் இப்படி தான். எனக்கு உரிமை இருக்கையா, ஆனாலும் நான் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், இடரல் உண்டாக்காமல் இருக்கணும். எந்த விஷயத்திலும் ஒரு சத்தம் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்காங்க, அது வரைக்கும் எல்லாம் சத்தம் போடலாம், ஓகே. ஆனால் சில இடத்துல அப்படி சத்தம் போடுறத கூட தடை பண்ண வர்றாங்க, இது பண்ணுறாங்க. சரி, அவங்களுக்கு சூழ்நிலையை புரிஞ்சு நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், கொஞ்சம் அமைதியாக போவோம். புரியுதா? எனக்கு உரிமை இருக்குன்னு எல்லா உரிமையும் 100க்கு 100 நான் பயன்படுத்துவேன்னு சொன்னால் சிலருக்கு இடரல் உண்டாகும். அதனால் கிறிஸ்துவினுடைய நாமம் தூசிக்கப்பட வாய்ப்புண்டு. தேவ ராஜ்யத்துக்கு அது இடைஞ்சலாக மாறும். அவங்க ரட்சிப்புள்ள வாரதுக்கு அது தடைகள்லாம் மாறும். அல்லேலூயா. அதுபோல் இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த பார்க்கிங் விஷயம் கூட எப்போவுமே சகோதரர்கள் கவனிக்கணும். நம்ம பப்ளிக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. நமக்கு எங்கே பார்க்கிங் சொல்லியிருக்கு, 2 வீலர் எங்கே வைக்கணும், 4 வீலர் எங்கே விடணும், எப்போவுமே அதை கவனித்து விட்டுருவோம். கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, யாதொருவனுக்கும் இடரல் உண்டாக்காதபடி அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம பேசுகிற பேச்சுக்கு நல்ல உரிமை இருக்குது. கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், வம்பு வார்த்தை, அவலட்சணமான வார்த்தை நம்ம பேச மாட்டோம்.
ஆனால் ஃப்ரீ டாக்கு பேசும் பொழுது அதில் சில வார்த்தை சிலருக்கு இடரலாக இருக்கு. அப்போ யார் முன்னிலையில் எதை பேசுகிறோம், இது யார் காதுக்கெல்லாம் போகும், இது யூடியூப்ல எல்லாம் போகுது, இது லவுட் ஸ்பீக்கர்ல எல்லாம் போகுது. அப்போ கொஞ்சம் அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனித்து சொல்லுவது இடரல் அற்றதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு வசனத்தின்படி நல்ல விடுதலை தந்திருக்கிறார் பல காரியத்தில். அப்படி விடுதலை சுயாதீனம் தந்திருக்கிறதுல கூட நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை நாம் விதித்து கொள்ள வேண்டும். ஏன்னா சகோதர சிநேகத்தினால, பிற சகோதரர் மேல் உள்ள உண்மையான அன்பினால, உண்மையான பற்றுதலினால அவள் இடறி போகக்கூடாது. அவர்கள் என் வார்த்தை என் செய்கை, நான் உடுத்தி இருக்கிற உடைய பார்த்து அடுத்தவா இடறி போகக்கூடாது. எனக்கு உடுத்துறதுக்கு உரிமை இருக்கு, அதுக்கு நான் எதையும் உடுக்கலாமா? எத்தனை பேர் இடறி போகிறார்கள். அப்போ எல்லா சைடுலையும் நடை உடை பாவனைகள் பேச்சு கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நான்காவதாக ஆபிரகாம் பிரதிஷ்டையை காத்தவன். பிரதிஷ்டையை காத்தவன். உங்களுக்கு தெரியும், வாசிப்போம். ஆதியாகமம் 14:22-24 வரைக்கும். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். போதும் பாருங்கள். அன்றைக்கு இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து இவர் ஆசீர்வதிச்சார். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் இன்னொன்று என்னன்னா, இவர் போய் லோத்துவை மீட்டு கொண்டு வந்தாச்சு. லோத்துவை மட்டுமல்ல, சோதோமின் ராஜா எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தாச்சு. உடனே சோதோமின் ராஜா என்ன பண்ணிட்டாரு, ஐயா எங்கள் உயிரை காப்பாற்றுனீங்களே, எங்கள் மக்களை காப்பாற்றுனீங்களே, அதனால இந்த பொருட்கள் எங்களுடைய பொருட்கள் கதலகுமார் கொள்ளை பிடித்து கொண்டு வந்தது, இதை நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம். ஏன்னா நீங்கள் தானே உயிரை காப்பாற்றுனீங்க, எங்களுக்கு உயிர் கிடைச்சதே பெரிய பாக்கியம், எங்களுக்கு ஆட்கள் கிடைச்சதே பெரிய பாக்கியம். அவன் தானே கொள்ளை கொண்டு போயிருப்பான், அதை உங்களுக்கு சன்மானமாக தந்துடுறோம் ஐயா. அது நியாயமான பேச்சு. அந்த மனுஷனுக்கு நல்ல உள்ளம், சோதோமின் ராஜாவுக்கு. அவர் சொன்னான். உடனே ஆபிரகாம் 2 கைகளை வானத்துக்கு நேராக வைத்திட்டான். வைத்து சொல்கிறான், ஐயோ உங்ககிட்ட அந்த ஒரு சரடை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு பாதரட்சையின் வார கூட என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். சரட்டை இல்லை, என்னது சரடு. நம்ம ஒரு பாசையில் தப்பாக வாசித்தரக்கூடாது. ஒரு சரடையாகிலும் ஒரு பாதரட்சையின் வாறு, ஒரு செருப்புக்கு கயிறு கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். உன்னதத்தின் தேவன் எங்களை ஆசீர்வதித்தால் போதும். அல்லேலூயா. நீ என்னை ஆசீர்வதித்தாயின்னு ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு டக்குன்னு 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்திட்டார். அல்லேலூயா. அதான் பிரதிஷ்டையின் கை. அல்லேலூயா. பிரதிஷ்டையின் வார்த்தை இது ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. சீஷர்களுக்குள்ளே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ மக்களுக்குள், விசுவாசிகளுக்குள் நல்ல பிரதிஷ்டை இருக்கணும். பிரதிஷ்டை உள்ளவன் தான் எந்த சூழ்நிலையிலும் ஜெயமா நிற்க முடியும். அல்லேலூயா. பிரதிஷ்டைன்னா சரியான உறுதி, தான் இப்படி தான் வாழணும்னு தீர்மானித்ததில் உள்ள உறுதிக்கு பேர் தான் என்னது, பிரதிஷ்டை. அல்லேலூயா. அதை கர்த்தருக்கு முன்பாக அதை உறுதிப்படுத்தி இருக்கு, அதான் பிரதிஷ்டை. அதை உடைக்கக்கூடாது. உயிரை போனாலும் உடைக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் உடைக்கக்கூடாது. அல்லேலூயா. பல விஷயத்தில் பிரதிஷ்டை உண்டு. இந்த சம்பவத்தில் பொருள், பணம், பொருள், இந்த விஷயத்தில் பிரதிஷ்டை. அடுத்தவன் தந்து நான் வாழ மாட்டேன். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் போதும். ஆமென். அப்போ விசுவாச மக்கள் தங்களுக்கு வரக்கூடிய பணம், பொருள், செல்வம், ஆஸ்தி, சொத்துக்கள் எல்லாவற்றிலும் லாபங்கள், விளைச்சல்கள், சம்பளங்கள் எல்லாவரும் நீதியா இருக்கணும். எல்லாம் கர்த்தர் தருகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நேரடியாக தரமாட்டார், உங்க முதலாளி மூலம் தருவார், சம்பளம் தருவார், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது கர்த்தரால் வந்ததா இருக்கணும், நீதியா இருக்கணும். அல்லேலூயா.
அதை குறுக்கு வழியில் வாங்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. லஞ்சம் ஊழல் அறவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதில் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். தன்னுடைய கைகளை அவர் உயர்த்தினார். அந்த பிரதிஷ்டை நமக்கும் இருக்கணும். ஒரு வேத பகுதியை இந்த விஷயத்தில் உங்களுக்கு வாஸ்து காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் பார்க்கும்போது, 3-5 வரைக்கும், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம பிரதிஷ்டை எடுக்க வேண்டிய சில காரியங்கள் பலது இருக்கிறது. சிலது என்னன்னா, வேசித்தனம் என் வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. மற்ற எந்த அசுத்தம், அது சம்பந்தமாக இன்னைக்கு நிறைய அசுத்தம் இருக்குல்ல. ஐயோ என்ன இல்லை, எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. அந்தரங்கமாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு வெளியரங்கமாக இருக்கு, வெக்கமில்லாமல் இருக்கு. அப்போ இந்த போர் எல்லாருக்கும் உண்டு. நமக்கு நேராகவும் இது போர் செய்கிறது. நாம் பிரதிஷ்டையோடு தீர்மானத்தோடு நிற்கணும். எந்த வேசித்தனத்துக்கும் எந்த விதமான அசுத்தத்துக்கும் இடம் கிடையாது. நான் இடம் கொடுக்க மாட்டேன். ராமேன் சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். அடுத்து பொருளாசை. பொருள்னா பணம், பொருள், செல்வம் எல்லாம் சேர்ந்தது தானே பொருள். இந்த அழிந்து போகிற பொருட்கள், உலகத்தின் பொருட்கள், எது மேலேயும் மனசு ஆசைப்படாது. ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். இதுல எல்லாம் பரிசுத்தவான்கள் என்கிற கூட்டத்தில், அதான் பரிசுத்த சகோதர கூட்டம், இந்த கூட்டத்துக்குள்ள அதோடைய பேர் முதலா என்ன செய்யப்படக்கூடாதான்? சொல்லுங்க, பேர் முதலா வரக்கூடாது. டௌரி என்கிறது முழுக்க முழுக்க என்னது? பொருளாசை, பண ஆசை. அதிக என்ன சொல்லுது, அதிக லாபம் எடுக்கிறது, கள்ளத்தராஸ், இப்படி நிறைய இருக்கு. வட்டி கொடுத்து பணம் வாங்குறது, இதெல்லாம் எங்கிருந்து வருது? பொருளாசை. அதிகமாக கேட்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதுகளுடைய பேர் முதலாக பரிசுத்தவான்களுக்குள்ள என்ன செய்யப்படக்கூடாதான்? சொல்லப்படக்கூடாது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் பிரதிஷ்டை வேணும். ஸ்தோத்திரம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு இருக்கக்கூடாது பரிசுத்தவான்களுக்குள்ள. புத்தீனமான பேச்சு இருக்கக்கூடாது, பரியாசம் இருக்கக்கூடாது. நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அவலட்சணமாக பேச மாட்டேன். ஆனால் புத்தீனமான பேச்சு இருக்கே, புத்தீனமான பேச்சு, கேலி கிண்டல் அப்படி ஆரம்பித்து அது கடைசியில் காயப்படுத்து, கஷ்டப்படுத்துது, பிறரை வருத்தப்படுத்துது. அது கூட வம்பு இருக்கக்கூடாது, புத்தீனமான பேச்சு இருக்கக்கூடாது, பரியாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஃப்ரீயாக பேசுகிறது தப்பு இல்லை, விவேகமாக இருக்கணும். என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம், என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, சகோதரங்களுக்குள்ள ஃப்ரீயாக பேசுவோம், இல்லாமல் இப்படி இறுக்கமாக இருக்க முடியாதுல்ல, தப்பு இல்லை. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளை கவனிக்கணும். சில சமயம் எவ்வளவு கவனித்தாலும் நம்ம பேசிகிட்டே போகும்போது சிலருடைய முகம் மாறுது. அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கவனித்தா உடனே அதை அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிடணும். மன்னிப்பு கேட்கணும், இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி நம்ம காத்துக்கொள்ளணும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதுல எல்லாம் நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். கடைசி 5வது, ஆபிரகாம் ஆசாரியனுடைய கையிலிருந்து அப்பமரசம் வாங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் சிட்சிக்கப்பட்டவன் என்கிற ஒன்றையும் கூட சொல்லிவிட்டு கர்த்தருடைய பந்திக்குள்ள போகிறோம். சிட்சிக்கப்பட்டவன், இதுவரைக்கும் பெரிய காரியத்தை பேசணும். அந்த பெரிய ஆபிரகாம், அவர்கிட்ட தப்பு வந்தது. விசுவாசிகளுடைய பாதையிலும் தப்பு வரும். தப்பு வராமலே போற ஆள் கிடையாது இயேசுவை தவிர. பவுலிடத்திலும் குறைவுண்டு, பேதுருவிடத்திலும் குறைவுண்டு, மோசேயிடத்திலும் குறைவுண்டு, தாவீதிடத்திலும் குறைவுண்டு. ஆனால் இவர்களெல்லாம் மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ குறைவு வந்தது, தவறு வந்தது, அவ்வப்போது கர்த்தர் சிட்சித்து
சிட்சித்து சரிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், எகிப்துக்கு போனார். போயிருக்கக்கூடாதுல்ல, அழைக்கப்பட்டது அனுப்பப்பட்டது எங்க? கானானுக்கு. கத்தட்ட ஆலோசனை கேட்காமலே, பஞ்சம் தாங்காம, பசி தாங்காம எகிப்துக்கு போயிட்டார். கர்த்தரும் விட்டுட்டார். ஆனால் எகிப்துக்கு போனனால அவருக்கு வந்த சிக்ஷை அளவில்லாத சிக்ஷை. மனைவியை பிடிச்சி பார்வோன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். அடுத்தது ஆகார் இந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சா, நிரந்தர வேதனையாக போச்சு. இதெல்லாம் வந்தது இந்த பெரிய தேவ மனிதன் செய்த ஒரு தவறு அல்லது அவர் வாழ்வில் வந்த ஒரு குறைவு. அதனால ஆண்டவர் அவரை பல்லவத்துக்கு ஏற்ற மாட்டேன்னு சொல்லலை, உடனே சிட்சித்து அவரை சரி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சிட்சித்தார். பொய் சொன்னார், அறப்பொய். சாராள் ஒரு உறவின்படி அவருக்கு சகோதரி தான் வரும். ஆனால் அவர் கல்யாணம் பண்ண மனைவி என்கிற உறவை மறைச்சு வச்சுட்டு 2 தடவை இந்த பொய்யை சொன்னார். எகிப்தில் போன சமயம் செய்தார், அபிமெலேக்குக்கு முன்பாகவும் அப்படி சொன்னார். இவா என் சகோதரின்னு சொல்லிட்டார். சகோதரின்னு சொன்னனால பார்வோன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கொண்டு போயிட்டான் அரண்மனைக்கு. அதே மாதிரி தான் அபிமெலேக்கும் செய்தான். கடைசியில் ஆண்டவர் காப்பாற்றினார், சாரால் தீட்டுப்படாதபடி. ஆனால் அந்த நேரம் அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். தன் சொந்த மனைவியை அடுத்த ராஜா பிடிச்சிட்டு போயிட்டான் என்று சொன்னால், அதை போல ஒரு வேதனையின் நேரம் ஒரு புருஷனுக்கு கிடையாது. அதை அனுபவித்தவன், இந்த 2 தடவை அனுபவித்தது தான் இந்த ஆபிரகாம். நம்ம மேன்மையானது சொல்லுவோம், அவள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள். இந்த கண்ணீர் வந்தது அவருடைய ஒரு அறப்போய். இந்த சரித்திரத்திலே தெரியுது, அவர் மனைவின்னு சொன்னால் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான்னு. அவன் பார்வோனும் அபிமெலேக்கும் பேசுகிற வார்த்தையில் அது புரியுது. ஆனால் இவர் என்ன பயந்தார்னா, மனைவின்னு சொன்னால் என்னை கொன்னுட்டு அவளை கொண்டு போயிடுவானுங்க, அப்படி பயந்தார். பயத்தினால அறப்போய், அது முழு பொய்ன்னு சொல்ல முடியாது, அறப்போய் சொன்னார். இதை விட பயங்கர பொய் சொன்னவன்லாம் இருக்கான், பைபிள் சரித்திரத்தில் இருக்கு. ஆனால் இவருக்கு உடனே சிக்ஷை. ஏன்னா கர்த்தர் ஒரு உன்னதமான காரியத்துக்கு அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர் அழைக்கப்பட்டவர், பரிசுத்த பாதையில் செல்லுகிறவர். இவர்கிட்ட குறை வந்தால் கர்த்தர் உடனே என்ன செய்வார்? சிட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு நாள் சாராள் திடீர்னு கேட்குறா, எங்க எனக்கு பிள்ளை இல்லையே, இந்த ஆகாரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பிள்ளை கிடைக்கட்டும். ஓகே. கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கல, இது சரியில்லைம்மா என்று அவர் சொல்லலை, ஏற்றுக்கொண்டார். அப்புறம் அதனால வந்த வேதனைக்கு ஒரு அளவு கிடையாது. கடைசியில் முட்டி போய் நிற்குது. சாராள் இவரை பிடிச்சி ஒரு வழி பண்ணுறா. அப்போ ஆண்டவர்கிட்ட வரார். ஆண்டவரே, என்ன செய்ய? உன் மனைவி சாராள் சொல்லுகிறபடி செய். எப்படி இருக்கு? யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தை. எதுக்கு சொன்னார்? எப்பா இவ்வளோ ஏற்றுக்கிறதுக்கு நீ என்கிட்ட கேட்டியா? உன் மனைவி சொன்னோன்னு ஏற்றுக்கிட்டல்ல, இப்போ அவள் தள்ளி விட சொல்ல, தள்ளிக்க போ. என்ன சிக்ஷை, என்ன தண்டனை! அப்புறம் வேற வழி இல்லாமல் அவளையும் அவள் பெத்த பிள்ளை, இவர் பிள்ளை தானே இஸ்மவேல், தள்ளி விட்டார். எவ்வளோ வேதனையான சமயங்கள் அதெல்லாம், காலத்துக்கும் ஆறாத வடு. அப்போ இப்படியெல்லாம் வருது. ஆனாலும் கர்த்தர் சிட்சித்து அந்த மனிதனை செம்மையாக்கி அவருடைய ராஜ்யத்தில் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு வாயால சொன்னாரு, லாசரு ஆபிரகாம் மடியில் இருக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா. இது விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. 1 கொரிந்தியர் 11:32 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். Praise the Lord. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. வெள்ளை சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்கும் போது உலகத்தை, எல்லா மனிதர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அக்கினி கடலுக்கு தள்ளுவார். அதில் நாம் போகாதிருக்கும்படி நாம் கர்த்தராலே என்ன செய்யப்படுகிறோம்? சொல்லுங்க இந்த வார்த்தையை, சொல்லுங்க இந்த வார்த்தையை.
சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ நாம செய்கிற தப்புக்கெல்லாம் கர்த்தராலே சிட்சிக்கப்படுவது நல்லதா கெட்டதா? நல்லது. அல்லேலூயா. ஏன்னா இந்த சிட்சை நம்மை அந்த பெரிய நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினைக்கும் விலக்கி என்ன செய்கிறது? தப்புவிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால் தேவ மக்களே, பரிசுத்த சகோதரரே, அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் சொந்தமானவர்களே, உங்களை கர்த்தர் சிட்சிக்கிறார்னா நீங்க சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல நம்மளை என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். உங்க பூலோக தகப்பன்மார் உங்களை சிட்சித்தாங்க. ஆனா பரம தகப்பன் உங்களை சிட்சிக்கிறது அவருடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று என்ன பண்ணுகிறாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. சிட்சை தேவனிடத்திலிருந்து வருவது நல்லது. சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்து சிட்சிப்பார், மனுஷ கையில ஒப்பு கொடுத்து சிட்சிப்பார், வியாதியின் கையில ஒப்பு கொடுத்து சிட்சிப்பார், பண நெருக்கம் என்கிறதுடைய கையில ஒப்பு கொடுத்து சிட்சிப்பார், உறவுகள் பிரச்சனையை கொஞ்சம் அனுமதிச்சு சிட்சிப்பார். எப்படி தான் சிச்சை வரும்னே தெரியாது. ஆனா சிச்சை வரும்பொழுது உணரணும், தாழ்த்தணும், திருந்தணும். அப்பொழுது நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஆபிரகாமும் கர்த்தருடைய பந்தியும் என்கிற தலைப்பிலே ஆபிரகாம் அன்றைக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆகிய மெல்கிசேதேக்குடைய கையில் இருந்து அப்பமும் ரசமும் வாங்கி ஆசீர்வாதமும் பெற்றான். அவனிடத்தில் தசம பாகங்களையும் கொடுத்தான். அல்லேலூயா. அதை வைத்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் அனுபவிக்க ஆயத்தமாகிறோம். அன்பர்களே, ஆபிரகாமுக்கு அந்த சரித்திரத்திலிருந்து நாம் படித்ததை ஒன்று கூட நினைப்பூட்டி ஜெபிக்க வைக்க போகிறேன். எல்லாரும் ஒரு வார்த்தை வாய் திறந்து ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தருடைய பந்திக்குள்ளே நடத்த போகிறேன். எல்லாரும் ஒரு 5 நிமிடங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். மௌன ஜெபம் கூடாது. வாயை திறந்து அறிக்கை பண்ணி ஆமேன். அழைக்கப்பட்டவர்களே, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று முதலாவது நாம் பார்த்தோம். எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து கேளுங்க. ஆமேன். வாய் திறங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. சிறு குழந்தையை போல கர்த்தருக்கு முன்னால மாறுவோம். கர்த்தருக்கு அது பிரியமானது. நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்க விரும்புகிறார். அப்பா, என்னை அழைச்சிங்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்பா. எத்தனையோ அறிவாளிகளுக்கும் ஞானிகளுக்கும் பலசாலிகளுக்கும் இல்லாத இந்த பரம அழைப்பு எனக்கு நேராக வந்ததே அப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த அழைப்புக்கு கடைசி மூச்சு வரைக்கும் நான் பாத்திரமா நடக்கணும். நான் சொல்ல மாதிரி நீங்களும் சொல்லுங்க, சொல்லுங்க, தாபந்தத்தோட சொல்லு. சும்மா உதட்டு பேச்சு ஆகாது. உள்ளத்திலிருந்து சொல்லு சகோதரா, உள்ளத்திலிருந்து சொல்லு சகோதரி. கர்த்தர் உண்மையில் பிரியமா இருப்பா. நம்முடைய ஆண்டவருடைய உள்ளம் மனதுருகுகிற உள்ளமாக்கும், இரக்கமுள்ள உள்ளமாக்கும். அதுக்கேற்ற விதத்தில் நீ அவரிடத்தில் பேசினால் அந்த உள்ளம் உருகும். உனக்கு நேராக இரக்கம் வரும், கிருபை வரும். அதனால் நல்ல வார்த்தையை சொல்லுங்க. வெறும் ஸ்தோத்திரம் அல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லாரும் வார்த்தைகளை சொல்லுங்க. பிள்ளை புலம்புவது போல, பிள்ளை தகப்பனிட பேசுவது போல எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க. அப்பா, என்னை அழைச்ச அழைப்பு எவ்வளவு மேன்மை. இதை நான் விட்டுறக்கூடாதப்பா, இதை நான் விட்டுறக்கூடாதப்பா. இந்த உலகத்தால் விட்டுறக்கூடாது, பிசாசினால் விட்டுறக்கூடாது, இந்த மனுஷங்கள் மாம்சத்தினால் விட்டுறக்கூடாதப்பா. பணத்தையோ பொருளையோ கண்டு நாம் விட்டுறக்கூடாதப்பா. பதவியையோ அதையோ இதையோ பார்த்து என் தேவனே ஒரு பொழுதும் இந்த அழைப்பை நான் நஷ்டப்படுத்தி விடவே கூடாது. எனக்கு கிருபை ஊற்றும் அப்பா, கிருபை ஊற்றும் அப்பா, கிருபை ஊற்றும் அப்பா. என்னுடைய ஜீவிய ஓட்டம், என்னுடைய ஊழிய ஓட்டம், என்னுடைய குடும்ப ஓட்டம் எல்லாவற்றிலும் அழைப்புக்கு பாத்திரமாய், அழைப்புக்கு பாத்திரமாய், பரம அழைப்புக்கு பாத்திரமாய், என் சிந்தை சித்தம் உணர்ச்சி ஆவும் அழைப்புக்கு பாத்திரமாய், அழைப்புக்கு பாத்திரமாய், என் பேச்சு நடை உடை ஆமேன் எல்லாம் ஆமேன் பாவனைகள் எல்லாம் அழைப்புக்கு பாத்திரமா இருக்கணுமே, அழைப்புக்கு பாத்திரமா இருக்கணுமே. எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா? உங்க வார்த்தைகள் மிக பிரயோஜனம், மிக பிரயோஜனம். உங்களுக்கு வரும் காலங்களில் கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை செய்வார். ஆசையோட உண்மையாய் உள்ளம் திறந்து கேட்டீங்கன்னா கர்த்தர் அதை குறித்து வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் டெய்லியும் நமக்குள்ளே கிரியை செய்வார். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வசனம் படிக்க ஆர்வத்தை தாங்க. உங்களிடத்தில் எப்பொழுதும் தனிமையாக
இருந்து பேச. ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. உங்க ஆராதனைகளை நேசிக்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது எல்லாரும் சகோதர சிநேகத்துக்காக கொஞ்சம் வாய் திறந்து மனம் விட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பேசுங்க. உங்க இரத்த சம்பந்தமான சகோதரங்களை நினைச்சு பாருங்க. உங்களை சுற்றி குடியிருக்கிற பல்வேறு சகோதரங்களை நினைச்சு பாருங்க. நீங்க சந்திக்கிற கல்வியிலே, உழைப்பிலே, தெருவிலே, போகிற வருகிற யாத்திரைகளிலே சந்திக்கிற நிறைய சகோதரங்க இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஆமேன். குறிப்பாக இந்த பரிசுத்த சகோதரத்துவத்தை சிந்திங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் ஒரே சபையாக கூடுகிறோம், ஒரே ஸ்தாபனமாக கூடுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா பெந்தேகோஸ்துக்காரர்களும் சில சமயம் கூடுகிறோம். இந்த கூட்டங்கள் எப்படி இருக்கு? இந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த சகோதர கூட்டம் அல்லவா? ஹல்லேலூயா. பகை உண்டோ? வெறுப்புண்டோ? கசப்புண்டோ? பழிவாங்கும் சிந்தைகள் உண்டோ? எரிச்சல், பொறாமை, போட்டிகள் உண்டோ? எல்லாமே உடைச்சு போடணுமே, உடைச்சு போடணுமே. இப்பொழுதே நான் அவைகளை பிடுங்கி தள்ளுகிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே, எனக்கு நீர் இப்பொழுது வாய்ப்பு தந்தா என் கையை வச்ச என் இருதயத்தில் இருக்கிற அந்த விஷச்செடிகளை நான் பிடுங்கி எரிஞ்சிருவேன். ஆனால் எனக்கு அதை எரிய முடியாதனால உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது என் இருதயத்துக்குள் முளைத்திருக்கிற இந்த மாதிரி அத்தனை விஷச்செடிகளையும் பிடுங்கி எறிந்திருங்க ஆவியானவரே. பிடுங்கி எறிந்திருங்க ஆவியானவரே. ஆவியானவரே. எத்தனை பேர் இதெல்லாம் தாபந்தத்தோட பேசுறீங்க? இல்லை யாரு நான் சொல்லதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? நீ கேட்டுட்டு இருக்காத, நீ வாய் திறந்து கர்த்தரிடத்திலே மன்றாடி கொண்டிரு, கெஞ்சி பிரார்த்தித்து கொண்டிரு. இந்த பிரார்த்தனைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, ஒரு பெரிய கிரியை உண்டு. க்ளோரி 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 க்ளோரி. ஓலபா கபா ரபா ஷலபா ரகதரா ஷந்தலா. ஹல்லேலூயா. சகோதரங்களை நேசிப்பேன், சகோதரங்களுடைய ரட்சிப்புக்காக பாரம் கொள்ளுவேன், சகோதரர் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று நான் பாரம் கொள்ளுவேன், பரிசுத்த சகோதரத்துக்காக வேண்டிக் கொள்ளுவேன், ஒருவருடைய கஷ்டத்தில் ஓடி போய் உதவ ஆமென் நான் முயற்சிப்பேன், பிரயாசப்படுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனே கிரியை செய்யும், தேவனே கிரியை செய்யும். ஆமென். யாருக்கும் இடரல் உண்டாக்காமல், யாருக்கும் என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை, என்னுடைய செயல்னால் ஒரு தடுக்கலை போடாமல் கவனமாக இருப்பேன் அப்பா. இடரலற்றவனாக இருக்கணும், துப்புரவுள்ளவனாகவும் இருக்கணுமே. கர்த்தருடைய நாளுக்கு துப்புரவும் இடரலற்றவர்களுமாய் இருங்கள் என்று பிலிப்பியரில் சொல்லி இருக்கிறது. அதுபோல வாழ்வதற்குள்ள கிருபை எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும். எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியலன்னா இந்த பந்தியில் நீங்கள் இருக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். சும்மா கடமைக்கு அதுக்கு பந்தி உனக்கு? நல்லா உண்மையாக உள்ளம் திறந்து ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிச்சுட்டு பந்தியில் உட்காருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நல்லா நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஏதோ நான் தள்ளி தள்ளி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அல்ல, நீங்களாகவே ஜெபம் பண்ணுங்க. க்ளோரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே கிரியை செய்யும், ஆண்டவரே கிரியை செய்யும், ஆண்டவரே கிரியை செய்யும். என் பிரதிஷ்டைகளை காத்துக்கொள்ள என்னை வழிநடத்தும் அப்பா. ஆமீன். கர்த்தர் விரும்பாதவைகளுக்கு என் சரீரத்தில் இடம் கிடையாது, என் சிந்தையில் இடம் கிடையாது. ஆமீன் ஆமீன். என் ஆவியில் அவைகளுக்கு இடம் கிடையாது. ஸ்தோத்திரம். என் வீட்டில் இடம் கிடையாது, என் குடும்பத்துக்குள்ள அதுகளுக்கு இடம் கிடையாது. கர்த்தர் விரும்பாத எந்த பொருளோ, எந்த உறவோ, எந்த ஒரு காரியத்துக்கும் இனி இடம் கொடுக்கவே மாட்டேன். பிரதிஷ்டை செய்கிறேன், பிரதிஷ்டை செய்கிறேன், உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தர் விரும்புவது மட்டும் எனக்கு போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பண ஆசை, பொருளாசை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த ஐஸ்வர்யம் வேதனையைத்தான் கொண்டு வரும். ஒரு நாளும் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. தெரிஞ்சிட்டும் சில வேளை நான் அதை ஆசைப்பட்டனே, இதை ஆசைப்பட்டனே, இப்பொழுது மன்னியும் தகப்பனே, இப்பொழுது மன்னியும் தகப்பனே, எனக்கு இறங்கும் தகப்பனே, கிருபை செய்யும் தகப்பனே. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. நீ நியாயம் தீர்க்கப்பட விரும்புகிறாயா, சிட்சிக்கப்பட விரும்புகிறாயா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நியாய தீர்ப்புக்கு ஆளாகி விடக்கூடாதப்பா, நான் நியாய தீர்ப்புக்கு ஆளாகி விடக்கூடாதப்பா, நியாய தீர்ப்புக்கு ஆளாகி விடாதபடி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சீர்படுத்துங்கப்பா, என்னை செம்மப்படுத்துங்கப்பா.
என்னை உணர்த்துங்கப்பா, எனக்கு எப்பொழுதும் ஆலோசனை தாங்கப்பா, எனக்கு எச்சரிப்பு தாங்கப்பா, சிட்சிக்கப்படுகிற நிலைமைக்கு கூட போகாதபடி என்னை காத்து நடத்துங்கப்பா, ஆலோசனை வரும்போதே கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எச்சரிக்கப்படும் பொழுது உடனே கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற இருதயத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில சிக்ஷைகள் வந்தாலும் உடனே திருந்தக்கூடிய நல்ல மனசை தாங்கப்பா, நல்ல மனசை தாங்கப்பா. ஒருபோதும் நாங்கள் உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்படவே கூடாது. உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக நாங்கள் நியாயம் தீர்க்கப்படவே கூடாது. ஆமேன். எல்லாரும் இப்பொழுது கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரிபா லக்கௌதன ஹந்தோன ஹலபலபலப கபரப ஷலபா. ஆவியானவரே, நாங்கள் தியானித்த வசனங்களின் வழியில் எங்களை வெற்றியாய் நடத்தும் அப்பா. இப்பொழுது நாங்கள் ஜெபித்த வார்த்தைகளை அங்கீகரித்து எங்களுக்குள்ளே பெரிய கிரியை நடப்பீங்கப்பா. இந்த பரிசுத்த பந்தி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மேன்மை கொண்டு வரட்டும் அப்பா. இன்று முதல் நான் புதிய மனுஷன், இன்று முதல் நான் புதுப்பிக்கப்பட்ட மனுஷி. உலபதலகதுரபலபரப ஷபலபதுரப கபரப ஷலபௌதரப ஷந்தலபௌதரப. ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை கர்த்தருடைய பந்தியை ஆமென் பரிசுத்தத்தோடு ஆசரித்து மேன்மைக்கு நேராய் வழி நடக்கிற தேவ பிள்ளை. க்ளோரி, 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 க்ளோரி. எப்பொழுதும் அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிற தேவ பிள்ளை, சகோதர சிநேகத்தோடு வாழுகிற தேவ பிள்ளை, சகோதரருக்கு இடர்கள் உண்டாக்காமல், சகோதரை பகைக்காமல் ஆபையில் வாழுகிற தேவ பிள்ளை, சகோதரரை மீட்டெடுக்க துடிக்கிற தேவ பிள்ளை. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல காரியங்களில் பிரதிஷ்டை உள்ள உறுதியான தீர்மானம் உள்ள தேவ பிள்ளை. க்ளோரி. ஷபலபல பலபர பதுரபா ரிபி 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 கபரபா ஷலபதுரபா. ஆமென், ஆமென், ஆமென். சிட்சைக்கோ நியாயத்தீர்ப்புக்கோ ஆளாகாதபடி ஆலோசனைகள் எச்சரிப்புகளிலே உணர்ந்து திருந்துகிற தேவ பிள்ளை. க்ளோரி, 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 க்ளோரி. ஷபலபல பரபது ரபது ரகலபரபா ரிஃபத்த ரபௌஷலா துனா ஹத்துரா ஷிகலா துனா ஹந்து ரிபா ரபோ ஷி உலி பஹா ரபா ஷலா துனா ஹந்துரா ஷலபதுரியா துனமா ஷலபலபா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.